ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தண்டுக்கீரை கூட்டு. தண்டுக்கீரைனாவே பொரியல் மட்டும்தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் பருப்பில் கீரை போட்டு கூட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பாசிப்பருப்பு 75 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதே தண்ணி அளவில் அப்படியே குக்கரில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு பெருசு 1, 2 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்குங்க. பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஆஃப் மட்டும் சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்டுக்கீரை ஒரு பெரிய கட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் பார்த்துக்கலாம். சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தாளிப்பு பார்த்தலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்திக்குங்க, அது பொரியட்டும். சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 10 பூண்டு தோலோடு தட்டி போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. வரமிளகாய் 3, 1 கொத்து கறிவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் இல்லைன்னா கறி மசால் தூள் 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாகவே சேர்த்திக்குங்க. அதுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற தண்டுக்கீரையை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருள்களை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுண்டி வந்துருச்சு. 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். கடையிற கீரை எதுவாக இருந்தாலும் இந்த பருப்போடு சேர்ந்து நம்ம கூட்டாக செய்யலாம். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றுறேன். இது 2 கொதி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, கெட்டியாக இருக்குது. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கறனால வேக வேக கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு போதும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தாளிப்பு பார்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கடுகு, சீரகம் இந்த 2ஐயும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 3 மிளகா போட்டிருக்கேன். 5 பூண்டு தோலோடு தட்டி போட்டிருக்கேன். 1 கொத்து கறிவேப்பிலை. இதை அப்படியே பருப்புக்குள்ளே சேர்த்திக்கலாம். இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட்டேன். நீங்கள் சாதத்துக்கூட சாப்பிட்லாம். சூப்பராகவே இருந்தது. நீங்களும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.